Hi, hello guys, how are you all? So, தமிழில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Yeah guys, we got our Kung Fu Panda Killer. கம்மிங் பேக் டு த ரிலீஸ் பஞ்சாயத்து. ஏன் நான் இவ்வளோ பரபரப்பாக இருக்கேன், ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்கிறேன்னா, ஒரு பெரிய லெவல் பஞ்சாயத்து ஆச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு ட்வீட் ஒன்று போய் பார்க்குறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். நான் என்னென்ன ட்வீட்ஸ்லாம் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு நீசா 2 ஒரு படம் இருக்குன்னு சொன்னல, ஹேஷ்டாக் பார்க்குறப்ப எங்கள் நம்ம வார்னர் ப்ரோஸ் இந்தியாவிலேருந்து வருது. ஹிந்தியில் போட்டு மாதிரி எப்போ வரும் துனியாவை காப்பாற்றுறதுக்கு நம்பர் 1 நீசா 2 25th ஏப்ரல் அப்படிலாம் போட்டு வருது. நான் உடனே ஷாக் ஆகிறேன், என்னடா இது சூப்பர் குட் திங், இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சைனா படங்கள் இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். டியூ டு த டிஃப்ரென்சஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஒன் ஹேஸ் ஈச் அதர். பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், படங்கிறது படம் தான், அது ஆர்ட் தான். நீங்கள் ஆர்ட்டை தயவு செஞ்சு எந்த டிஸ்கிரிமினேஷன் கண்ட்ரோட பார்க்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிலிம், கோ அண்ட் வாட்ச் இட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ சைனா படம் இந்தியாவில் புஷ் பண்ணி இந்தளவுக்கு வார்னர் ப்ரோஸ் இந்தியா ப்ரொமோஷன் பண்ணி பண்ணுறாங்களேன்னு குட் திங்னு போய் பார்த்தா கீழே பாருங்க எல்லாரும் தமிழ் டப் எங்கடான்னு கேட்டிருக்காங்க. ரிலீஸ் ஹிந்தி போஸ்டர், தமிழ் எங்கடா, தமிழ் டப் எங்கடா. ஐ யூஸ் டு ப்ரே ஃபார் டைம் லிக்ஸ். நான் இப்போ அப்படி தான் இருக்கேன். பார்ட் 1 பார்த்துட்டு தமிழ் டப் ஹோமே காட் லவ் நீசா 2 நைஸ் தெரியுதா உங்களுக்கு. தமிழ் டப்பிங்கே இல்லை, நான் அதான் போட்டு விட்டேன். என்ன ஜி, வேர் இஸ் த தமிழ் டப்டு வெர்ஷன் ஆஃப் நீசா 2 வார்னர் ப்ரோ, ஹேவ் யூ ஃபர்காட் டு டூ டப்பிங் இன் அதர் இந்தியன் லாங்குவேஜஸ்னு. ஏன்னா ஹிந்தியில் மட்டும்தான் அவங்க டப்டு வெர்ஷனே பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு இந்தியன் எவ்வளோ பெரிய படம் என்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு எவ்வளோ பெரிய கலெக்ஷன் வாங்கிட்டு இங்கே இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருது. வார்னர் ப்ரோஸ் மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, சும்மா துக்குடா கம்பெனினா கூட பரவாயில்ல, அவனுக்கு தெரியல, அவன் இப்போ தான் வளரணும், இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜுன்னு. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தில் உங்களால் ஒரு ஒரு எல்லா இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் லாங்குவேஜை விட முடியலன்னா அப்புறம் என்ன அர்த்தம். நான் அதுதான் போட்டிருந்தேன். அதுக்கு இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, இப்போ தமிழ் சப்டைட்டில்ஸ் அவைலபிள்னு இன்னொருத்தர் போட்டிருந்தாரு. நான் அவருக்கு புரியுறமே ஹிந்திலேயே போட்டேன். சிம்பிளாக சொல்லணும்னா, அப்போ ஹிந்தி சப்டைட்டில் மட்டும் போட்டால் அவங்களுக்குலாம் போதுமா? அதே பண்ண வேண்டியதானே. ஒன்று பண்ணுறதா இருந்தால் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு அவைலபிளான இருக்க. இப்போ எத்தனை டப்பிங் படம் விட்டுருக்காங்க டிசியில், WB பேக் டு பேக். அவங்களுக்கு ரீசெண்ட் டைமில் ஒர்ஸ்டான டைம் தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. எல்லா படமும் இவ்வளோ அழகாக டப்பிங் பண்ணி விட்றாங்க. அப்போ இந்தியன் மார்க்கெட் டார்கெட் பண்ணி கொடுக்குறேன்னா அப்போ நீ கண்டிப்பாக டப்பிங்லேயும் நீ கொடுக்கணும்ல, வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கணும், யூடியூப் தியேட்டர் அவைலபிளாக இருக்கணும்ல. அதை நான் போட்டிருந்தேன். அது என்ன கரெக்டாக ஹிந்திக்கு மட்டும் ஒரே ஒரு டப்பிங், இந்தியன் மார்க்கெட்டாக ஹிந்தியில் மட்டும் டப் பண்ணால் போதும். அது என்ன ஒரு லத்தாஜிக்கு. ஜியோ ஹாட் ஸ்டாரில் 1008 பஞ்சாயத்து இருக்குது. எங்கே போனாலும் வரும் உங்களுக்கு, எந்த படம் இருக்கோ இல்லை ஹிந்தியில் மட்டும் ஒரு டப்பிங் இருக்கும். அப்போ மற்ற லாங்குவேஜ்லாம் டப்பிங்க ஒன்று படுறதா டப்பிங் எல்லாருக்கும் பண்ணு, இல்லை டப்பிங் யாருக்குமே இப்போ சப்டைட்டில் வச்சு எல்லாரும் ஒரிஜினலாக அந்த ஆர்ட்டாகவே அந்த இருக்கிற லாங்குவேஜை கன்சியூம் பண்ணிப்பாங்க. சம்மந்தமான ஒரு பிரேக்கர் மட்டும் வச்சு ஹிந்திக்கு மட்டும் ஒரு முன்னுரிமை வேறு யாருக்கும் கிடையாதுன்னா அப்போ நாங்களாம் காசு கட்டி படம் பார்க்கலையா, நாங்களாம் இப்போ ஓட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி படம் பார்க்கலையா, அப்போ நாங்களே தக்காளி தொக்காங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் ட்விட்டரில் கொஞ்சம் பேசியிருந்தேன், வில் ஜஸ்ட் ஹிந்தி சப்டைட்டில்ஸ் ஒர்க் ஃபார் யூ கைஸ், இஃப் ஸோ வை நாட் வை யூ கெட் டு ஹேவ் அ டெடிகேட்டட் டப்டு வெர்ஷன் அண்ட் நாட் எனி ஆஃப் அஸ். ஒன்று பண்ணுறதா எல்லாருக்கும் சப்டைட்டில் போடணும், இல்லை யாருக்குமே சப்டைட்டில் போடாத. ஒன்று பண்ணுறத டப் பண்ணுறத எல்லாருக்கும் டப் பண்ணு, இல்லை யாருக்குமே டப் பண்ணாத. இங்கிலீஷ் டப்பு வேர்ல்டு வைடு அக்செப்டபிளான ஒரு விஷயம். நீசா 1 சப்போஸ் சைனீஸ் ஃபஸ்ட்டு யாராச்சும் பார்க்குறீங்க, அந்த லாங்குவேஜ் பேசுகிறதே கேட்கவே முடியலன்னா இங்கிலீஷ் டப்டு பாருங்க, தப்பு இல்லை. வாட் எவர் லாங்குவேஜ் தட் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், கன்சூம் த கண்டென்ட், தட்ஸ் இட். அந்த படம் ஏவி ஆடியோ விஷுவல் ட்ரீட், நாட் ஜஸ்ட் அபவுட் டைலாக்ஸ். மூவிங்கிறது மியூசிக்கு, விஷுவலு, இம்மர்சிவ்ஸ், ஃபிலாசபி, பேசாத விஷயங்கள், ரியாக்ஷன், ஏகப்பட்ட விஷயத்தில் உங்களை கவர் பண்ணலாம், உங்களை தாக்கலாம். அதனால் வெறும் ஒரு லாங்குவேஜ் மட்டுமோ இல்லை ஒரே ஒரு ஆடியோ மட்டுமே வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேணாம். எனக்கு பண்ணுற ஆக்சசபிள் எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்கணும். ஒன்றும் இல்லைனா எல்லாருக்குமே ஒரு காமன் லெவலில் இருக்கணும். அதுனா ஹிந்திக்கு மட்டும் ஒரு ஓவர் அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தேன். வீட்டு ஸ்பெண்ட் மணி அட் த சேம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைது ஸ்பாஷுவாலிட்டின்னு WB டேக் பண்ணி போட்டிருந்தேன். வேறு தமிழ் வெர்ஷன் அதுதான் போட்டிருந்தேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்ளை பண்ணியிருந்தாங்க எந்தெந்த லாங்குவேஜில் மட்டும் போடுவோன்னு சொல்லிட்டு. வார்னர் ப்ரோஸ் அவங்க போஸ்ட்டுக்கிலேயே நீசா 2 ரிலீஸ் இன் சினிமாஸ் இன் இந்தியா ஆன் April 25 இந்த ஃபாலோயிங் வெர்ஷன்ஸ்னு போட்டு ஒரிஜினல் மேண்ட்ரின் வெர்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ் சப்டைட்டில். ஃபைன், குட். ஒரிஜினல் மேண்ட்ரின் வித் தமிழ் சப்டைட்டில்ஸ், ஓகே குட். ஒரிஜினல் மேண்ட்ரின் வெர்ஷன் வித் தெலுங்கு சப்டைட்டில்ஸ், ஓகே குட். ஹிந்தி டப்டு வெர்ஷன், ஏன் ஒரிஜினல் மேண்ட்ரின் வெர்ஷன் வித் ஹிந்தி சப்டைட்டில்ஸ் ஒர்க் ஆகாதா என்ன? ஹிந்தி எங்கள் நார்த் இந்தியன் ஹிந்தி பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்குலாம் சப்டைட்டில் ஹிந்தி சப்டைட்டில் போட்டால் படிக்க தெரியாது நினச்சின்னு இருக்கீங்களா? அவங்கள நான் படிக்க தற்கூரியா? எனக்கு புரியல. எனக்கு ஏன் ஹிந்தி சப்டைட்டில் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், ஒரிஜினல் மேண்ட்ரின் வெர்ஷன் வித் ஹிந்தி சப்டைட்டில். அந்த வெர்ஷனே இல்லை, டேரெக்டாக ஹிந்தி டப் வெர்ஷன் மட்டும். அப்போ டப்பிங் ஹிந்தி டப்பிங் போகிறேன்னா குறைஞ்சபட்சம் நீ இங்கிலீஷ் டப்பிங் வச்சு இங்கே விட்டுருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் வேர்ல்டு வைடில் அவைலபிளாக இருக்கிற டப்பிங் இங்கிலீஷ் வெர்ஷன். நான் அடுத்து தான் போட்டிருந்தேன். வேறு தமிழ் டப் வெர்ஷன் ஆஃப் நீசா 2 ஹேவ் யூ ஃபர்காட் டு டு டப்பிங் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் டு டூ பிஸ்னஸ் இந்தியன் மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிருந்தேன், பேக் டு பேக் அடியால் இப்போ எப்படி பண்ணுறதுனா மாரண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஐ வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் கைஸ். ஒரு 2 days ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். அண்ட் டு கேக் இட் ஒரு செரியான கேக் மாதிரி சூப்பராக ஒரு வேலை பண்ணாங்க. என்னன்னா
நான் டிக்கெட் புக் பண்ணேன். நான் என்னோடய சிட்டியில் எனக்கு ஒரே ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க. நான் அந்த மேண்ட்ரினில் புக் பண்ணிட்டேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு புக் பண்ணிட்டேன். அப்புறம் வார்னர் பிரதர்ஸ் ஆஃப் த ரிசர்ச் டு டப் இன் ஹிந்தி அது போட்டிருந்தேன். அது டிக்கெட் வந்து ஷோ கேன்சல் பண்ணாங்க, அதை போட்டிருந்தேன். த வார்னர் பிரதர்ஸ் ஆஃப் த ரிசர்ச் டு டப் இன் ஹிந்தி பட் ஃபெயில் டு லிசன் தமிழ். நவ் PVR ஜஸ்ட் ரீப்ளேஸ் மை ஷோ ஈவன் தோ ஆல் அதர் ஷோஸ் ஆர் MTSL. குட் ஜாப் எவ்ரிவன் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 25 இன்றைக்கி நிறைய படம் இப்போ ஃப்ரைடே Thursday கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். நான் புக் பண்ண அந்த நீசாங்கிற ஒரு 2ங்கிற ஒரே ஒரு ஷோ அதுதான் நான் புக் பண்ணேன். அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சரி என்ன அவ்வளோ ஃபுல்லாக ஓடுது போல், நம்மள்தான் யாரும் கூட்டம் கேன்சல் பண்ணிட்டான்னு பார்த்தா எல்லா தேட்டருமே குட் பாடேக்லேருந்து எல்லாமே காற்று தான் ஓடுது, காற்று தான் அடிக்குது. அப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற வேர்ல்டு வைடில் கேம்பெயின் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டை இந்தியாவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு சிட்டியிலே உள்ளனா என்ன அர்த்தம்? ஒரு ஷோவே ஆளே வரனாலும் ஒரு ஷோ ஃபஸ்ட் டே ஒரு ஷோ என்னால் ஓட்ட முடியாதா? நான் அதுதான் போட்டிருந்தேன். சூப்பராக வேலை பண்ணிங்கப்பா, ப்ரொமோஷனுங்கிற மாரி பண்ணிங்க, இந்தியா மார்க்கெட் மட்டும் கொண்டு போய் போனீங்க, உள்ளூரில் இங்கே இருக்க சவுத்தில் இருக்க தியேட்டர்லாம் ஷோ கேன்சலும் பண்ணிட்டு ரீப்ளேஸும் பண்ணிட்டீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் மூலமாக தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஹாய் தேர் வி கம்ப்ளீட்லி கெட் யூ அண்ட் வுட் லைக் டு செக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நானும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டா ஒரு மேஜிக் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து காலையில் பார்க்குறப்ப நான் சொன்னேன்ல ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து பண்ணேன். இதுதான் அந்த பஞ்சாயத்து. ஒரு ஷோவே மாற்றி அதே ஷோ டைமிங்க்கு மலையாள படம், வேறு ஏதோ ஒரு மம்முட்டி படம் நினைக்கிறேன், மோகன்லால் படம் ஞாபகம் இல்லை, மலையாள படம் போட்டு அது ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அந்த ஷோ ஸ்லாட்டே ஆகிடுச்சு. எப்பவுமே PVRல வந்து ஒரே ஷோ டைமிங்கில் 2-3 ஷோலாம் ஓட்ட மாட்டாங்க. ஸோ 6:15 ஸ்லாட் ஆல்ரெடி மாற்றிட்டாங்க. மற்ற 20 ஷோவுமே ஆல்ரெடி புக்டு நீசா இல்லாமல். அதுதான் நான் அந்த ட்வீட்டே போட்டேன், என்ன ஜி படத்தை எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் they will check into details. I don't know whether it's only for my case or something happened. I don't know why. பட் ஆனால் இன்னைக்கு காலை நீசா 2 ரிஸ்டோர் ஆச்சு. ஸ்க்ரீன் வேற ஒரு ஸ்க்ரீனில் நான் போட்டிருந்தேன் அதே டிக்கெட்டு தான், அதே டிக்கெட்டில் புக் ஆகி அதே சீட்டில் ரிசர்வ் ஆகிருந்தது. ஐ திங்க் மேபி வேறு ஷோ டைமிங்கும் அதே 6:15 தான். 2 ஷோ வந்து ஒரே 6:15 டைமில் ஓப்பன் ஆகுது. நான் இப்போ அதுதான் எங்கள் மீன் டு ரஷ் அப் டு த தியேட்டர். அதுதான் நான் சீக்கிரமாக அந்த ஸ்ட்ரீம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நான் போட்டதால் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏன் முதல் நாள் டேவே இப்படி ஆச்சு 4-5 பேர் கொஷின் பண்ணாங்களா, என்ன கதை எதுக்கு எதுன்னு தெரில. பட் ஜென்யூன்லி ஹாப்பி தட் நான் ஒரு விஷயமா கன்சர்னாக போட்டிருந்தேன், என் கருத்தை போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதை பார்த்து அட்லீஸ்ட் அந்த ஷோவை அதே ஸ்லாட்டுக்கு இது ரெசரக்ட் பண்ணியிருக்காங்க, ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூன்னு போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா நல்லது பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம அதான் போட்டிருந்தேன். தேங்க்யூ PVR அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ரீஸ்டோரிங் த ஷோ ஃபார் த லவ் ஆஃப் அ சினிஃபைல். நான் ஒருத்தர் மென்ஷன் பண்ண எத்தனை பேர் மென்ஷன் பண்ணி எனக்கு தெரியல. ஹோப் மை டிக்கெட் would be valid enough. போய் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் ஃபார் திஸ் நியூ ரீஸ்டோர்ட் ஷோ. எக்ஸைட்டட் டு வாட்ச் நீசா 2. ஸோ இது தாங்க நடந்துச்சு சம்பவம். ஒரு பெரிய ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு. ஐ திங்க் இது கொஞ்சம் இன்கொஹரண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்ட்ரீம். பட் ரொம்ப ரொம்ப ரான் ரியலாக சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரீம் இந்த ரேண்ட் இதை விட பெட்டராக இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ராவாக ரியலாக ஐம் ஜஸ்ட் ரேண்டிங் அவுட். ப்ராப்பர் ரேண்ட்னா இப்படி தான் இருக்கும். ஐம் ஜஸ்ட் போரிங் இன் ஆல் மை எமோஷன்ஸ், அந்த மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் இட். நான் மற்ற கீம்ஸ்லாம் நான்லாம் அப்புறமேட்டா வந்து காட்டுறேங்க. ஏன்னா இப்போதைக்கு சுத்தமாக உண்மையான டைம் இல்லை எனக்கு. இந்த ஸ்ட்ரீம் இதோட முடித்து கொள்கிறேன். ஐ ஹவ் டு ரஷ் அப் டு த தியேட்டர். ஸோ நான் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது ப்ரோ, இது இப்படி பண்ணலாம் ப்ரோ, அது இப்படி பண்ணலாம் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது செஞ்சு ப்ளீஸ் லெட் அஸ் நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's how you can support such upcoming YouTubers நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ லேட்டில் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணதை கூட கொஞ்சம் லிமிட்டடான பீப்புள் இருந்தாலும் நீங்களாம் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ். இத்தனை ஸ்ட்ரீம் முடித்து கொள்கிறேன். கண்டிப்பாக படம் பார்த்துருந்து கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம் போடுறேன். until then, see you all. Peace out.